இப்ப எரிக் மட்டும் அடிக்கிற வெயில்ல தனியா பஞ்சரான டயரை கழட்டிட்டு இருக்கான். ஒரு வழியா பழைய டயரை கழட்டிட்டு புது டயரை மாட்டும் போது பழைய டயரு அப்ப நான் கிளம்புறேன்னு உருள ஆரம்பிக்குது. இருங்க சார் எங்கே போறீங்கன்னு எரிக் அந்த டயரை பிடிக்க அந்த பஞ்சரான டயர்ல இருந்து துப்பாக்கி குண்டு ஒண்ணு கீழே விழுகுது. என்னடா பஞ்சராக்குன ஆணி இத்தன் தண்டியா இருக்குன்னு எரிக் பாத்துட்டு இருக்கான். அங்க ஒருத்தனை மட்டும் தனியா டயர் கூட மல்லுகட்ட விட்டுட்டு இந்த பக்கம் கார் நிழல்ல 4 பேரும் டாப் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பஞ்சரான டயர் மட்டும் ரோட்ல உருண்டு போறத பார்த்துட்டு ஜாக் எரிக்க திட்டிக்கிட்டே அந்த டயரை பிடிக்க ஓடுறான். ஜாக் போகவும் ஜாக்கோட வருங்கால மனைவியான ரோசி எந்திரிச்சு டயரை மாட்டிட்டு இருந்த எரிக் பக்கம் வந்து அவனை பார்த்துட்டு அப்படியே சாக்காயி நிக்கிறா. அப்படியே கேமரா ரோசிய பார்த்த மாதிரியே ஏதோ சுரங்கத்துக்குள்ள போயிட்டு வருது. எவன்டா இங்க சுரங்கத்தை கட்டினான்னு பார்த்தா அது எரிக் மண்டைக்குள்ள எவனோ போட்டு வச்ச ஓட்டைன்னு அப்புறமா தான் தெரியுது. அவன் மண்டைக்குள்ள இருந்தது எல்லாம் செதறி கார்ல ஒட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி கத்த முடியாம நிக்கிறா ரோசி. கீழே இருக்க லிங்க தொட்டு இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்குங்க.